ஹாய் விவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லாயிருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி காலையில் எழுந்தோடனே பார்த்தீங்கன்னா தீபம் போட்டாச்சு. டெய்லியுமே நான் விளக்கேற்றுவேன். அதனால் விளக்கேற்றிட்டு நம்ம வந்து கிச்சனுக்கு போயாச்சு. சாமி கும்பிட்டுட்டு கிச்சனில் இன்றைக்கி வந்து தடாப்போடலாம் காலையிலே டிஃபன் லஞ்ச் எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா தம்பிக்கு இன்றைக்கி ஸ்கூல் ஃபுல் டே. அதனால் காலையில் இருந்த டிஃபன் வந்து ரெடி பண்ணிட்டேன். இட்லியும் கார சட்னி. தம்பி வந்து மிளகா பொடி வச்சுக்கினாரு. தம்பி மட்டும் இல்லைங்க, ஹஸ்பண்டும் இட்லியும் கார சட்னி தான் வச்சு சாப்பிட்டாங்க. லன்ச் ரெடி பண்ணிட்டேன். இன்றைக்கி என்ன லஞ்சுன்னு பொறுமையாக காட்டுறவாங்க. அவருக்கு கடகடன்னு ரெடி பண்ணி கொடுத்ததுனால இன்றைக்கி ஃபுல்லாக எதுவும் எடுக்க முடியல. லஞ்ச் கட்டுறது கூட எடுக்க முடியல, டைம் ஆகிடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா தம்பி பாருங்கள் எப்படி வீட்டை அலங்கோலமாக்கி வச்சுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பியிருக்காரு. அதெல்லாம் கொஞ்சம் ஏற கட்டி வச்சுட்டு கொஞ்சம் வீட்டில் வேலை இருந்தது, அதெல்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு கடகடன்னு எனக்கு க்ளீன் பண்ணுறதுக்கே எனக்கு 1/2 ஆகிடுங்க. அவர் கிளம்பிட்டோம். ஹஸ்பண்டுக்கு டிஃபன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் க்ளீன் பண்ணணும். மொத்தத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு. லன்ச் என்ன செஞ்சுருந்தேன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா கீரை அதாவது சிறுகீரை நான் பருப்பு போட்டு கடைஞ்சிருந்தேன். காய் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வாழைக்காய் இருந்தது, வாழைக்காவும் கொஞ்சோண்டு சேப்பக்கிழங்கு இருந்தது. அது ரெண்டுத்தையுமே ஃப்ரை பண்ணி தம்பிக்கும் கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். ஆனால் நம்மளுக்கு வந்து ஹஸ்பண்ட் ஆம்லெட் கேட்டாங்க, சரின்ட்டு அதையும் ரெடி பண்ணிட்டேன். அப்புறம் வந்து வீட்லேயே நான் தயிர் துவச்சிருந்தாங்க, இதான் ஃபஸ்ட் டைம். அதை வந்து மோர் அடித்து கொடுத்துருந்தேன் ஹஸ்பண்டுக்கு. கிவி ஃப்ரூட் வாங்கியிருந்தோம், அது கொஞ்சம் ஒன்று குழன்னு இருக்க மாதிரி, அதாவது நாளைக்கு கெட்டு போகிற மாதிரி இருந்தது. சரி அதையும் சாப்பிட்ருவோன்னு சொல்லிவிட்டு லஞ்சுக்கு ஹஸ்பண்ட் அதையும் கட் பண்ணி வச்சுட்டாரு. கையோட கை அதையும் சாப்பிட்றலாம் சாப்பாடு போட்டு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதாங்க லஞ்சு. உங்கள் வீட்டில் என்னன்னு சொல்லுங்கள். ஈவினிங் போல் பார்த்திங்கன்னா தம்பிக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு மில்க் கேக் தாங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். சூப்பராகவே வந்தது. அது உங்களுக்கு வேணும்னா ரெசிபி வந்து கேளுங்க, நான் கண்டிப்பாக சொல்கிறேன். பார்த்தேங்க ரெசிபி. சரி வீடியோ பார்க்கும்போது நம்ம செஞ்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணேன். நல்லாவே இருந்தது. இது என்ன டவுட்டில் தான் நான் ரெடி பண்ண பார்த்தேன். நல்லாவே இருந்ததுன்னு ஹஸ்பண்டும் சொன்னாங்க, தம்பியும் சொன்னார். அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 ஹவர்க்குள்ளேயே செஞ்சு முடிச்சிட்டேங்க. பேக்கிங் தான் கொஞ்சம் டைம் எடுத்தது. மிச்சதெல்லாம் பார்த்திங்கன்னா 1/2 ஹவர்லேயே முடிச்சிட்டேன். அதை ஹஸ்பண்டுக்கும் கட் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு அப்பயே ஒரு 5 நிமிஷத்துலேயே அதெல்லாம் ஆறிடும். சரின்னு சொல்லிவிட்டு அதையே எடுத்துகிட்டு போய் ஹஸ்பண்டுக்கு கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு போகும்போது தான் எங்கள் ஃபோன் கீழே விழுந்துருச்சு. சரின்னு சொல்லிவிட்டு அதை எடுத்துகிட்டு அப்படியே கேக்கும் பார்த்திங்கன்னா ஆறிடுச்சு. அதை கட் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஆனால் சாஃப்டாகவும் இருந்ததுங்க, சீக்கிரமாகவும் பார்த்திங்கன்னா பேக் ஆகிடுச்சு. இந்த கேக்கு வந்து ஒயிட் கலரில் தான் இருந்தது, ஆனால் பட் நல்லா இருந்தது. மில்க் கேக்னால அது ஒயிட் கலரில் இருந்தால் பண்ணுறேன். ஆனால் நான் இதாங்க ஃபஸ்ட் டைம் இந்த கேக் செய்யறது. இன்னொரு வாட்டி வந்து கேக் வந்து என் ஹஸ்பண்டுக்கும் என் பையனுக்கும் கட் பண்ணி ரெடியாக வச்சிடலான்னு சொல்லிட்டு வந்தால் சாப்பிடன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. அது பார்த்திங்கன்னா சூப்பராகவே வந்திருக்கு பாருங்கள், அழகாக. அது கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டேன், அது என்னென்னு அப்புறம் சொல்கிறேன். இதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனாலே கூட இருக்கலாம். இது வந்து எப்படி அந்த ஓட்டை ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் சும்மா இல்லாத வந்துச்சா கத்தி விட்டு நோண்டி பார்த்தேங்க. அப்போ அது கிராக் ஆகிடுச்சு பாருங்கள். அழகாக போட்டோன்னே ஸ்லைஸ் சூப்பராகவே வருது, சூப்பராகவே இருக்குங்க. நான் வந்து ட்ரை பண்ணேன், ஏதோ தானம் தான் ட்ரை பண்ணேன், பட் நல்லாவே வந்திருக்கு. பீஸ் போட்டு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு தாங்க சொல்கிறேன், சூப்பராகவே இருந்தது. ரெசிபி வேணுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒரு நாள் வீடியோ போடுறேன் நான். இந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கேக்கு. நான் ரொம்ப ஆசைப்பட்டுலாம் செய்யலாங்க, திடீர்னு பார்த்தா செஞ்சேன். நம்ம எங்கே போயிருந்துருக்கோம்னு பார்த்திங்கன்னா மெட்ராஸில் ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டுருக்கோம். அதாவது எங்கள் சித்தப்பா பொண்ணுக்கு கல்யாணம். சரின்னு சொல்லிவிட்டு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். மெட்ராஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல மழை பெஞ்சிக்கிட்டு இருந்தது. சரின்னு சொல்லிவிட்டு நம்மளும் போயாச்சு. போய் பார்த்திங்கன்னா மண்டபத்தை ரீச் ஆயாச்சு. இந்த மண்டபத்தில் தாங்க கல்யாணம் நடந்தது. சரின்னு சொல்லிட்டு உள்ளே போகலாம் அப்படின்னா கார் பார்க்கிங் அந்த காரை விட்டுட்டு நீங்கள் உள்ளே போங்க அப்படின்னு சொன்னாங்க. ஜிசி ஏதோ ஒரு மண்டபம், அது சரியாக பேர் தெரியல எனக்கு. இந்த மண்டபத்தில் பார்த்திங்கன்னா அந்த டெக்கரேஷன் தாங்க ஃபஸ்ட்டு பார்த்தோம். பொண்ணு மாப்பிள்ளைலாம் வரல, என் சிஸ்டர் தான் வந்திருந்தாங்க, அவங்களெல்லாம் காமிக்கல நான். டெக்கரேஷன் நல்லா இருந்தது. கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா சைட்லலாம் பார்த்திங்கன்னா ரைட் சைட்லேயும் சரி லெஃப்ட் சைட்லேயும் சரி சூப்பராக இருந்ததுங்க. அந்த ஆர்ட்லாம் எடுத்து போட்டிருக்கேன் பாருங்கள், வீடியோ சூப்பராகவே இருந்தது. பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு ஆட்டம் பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருந்தது. நான் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸில் எடுக்கலான்னு பார்த்தேன், பட் எல்லோரும் என்னையே பார்த்துருந்தாங்க, பொண்ணு மாப்பிள்ளை வராதனால. சரிங்க கடைன்னு எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா உக்காந்துட்டேன். பொண்ணு மாப்பிள்ளையும் வந்துட்டாங்க. சரி வந்தவுடனே நம்ம ஏன் இங்கேயே வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுலேயே கொஞ்ச நேரம் எடுத்தேங்க. லைனில் நிற்கும் போது இந்த டிஜே வந்து காதையே செவிட வச்சுட்டான் என்ன.
பொண்ணு மாப்பிள்ளையும் வந்து போய் நம்ம போய் மொய்க்கவரை கொடுத்துட்டு வந்த வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு போய் சாப்பிட்ற வேலையை தாங்க அப்போ ஆரம்பித்தோம். என்னென்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா பக்கோடா வச்சுருந்தாங்க, ஸ்வீட்டில் குலோப் ஜாமுன், ஒயிட் மில்க் ஸ்வீட் ஏதோ வச்சுருந்தாங்க, அப்புறம் கத்திரிக்காய் தொக்கு வச்சுருந்தாங்க, கேரட் பீன்ஸ் பொரியல், உருளைக்கிழங்கு வச்சுருந்தாங்க, அப்புறம் பார்த்திங்கன்னா தயிர் பச்சடி வச்சுருந்தாங்க, மோர் மிளகா வச்சுருந்தாங்க, சப்பாத்தியும் மஷ்ரூம் கிரேவியும் தாங்க வச்சுருந்தாங்க. அப்புறம் ஒயிட் ரைஸு சாம்பார் வழக்கம் போல் சாப்பிட்டாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா பிரியாணி, அதாவது பிரிஞ்சி சாதம் எதில் செஞ்சுருந்தாங்கன்னு தெரில, சூப்பராகவே இருந்தது. அங்கே வந்து கிளம்பியாச்சு. சாப்பிட்டுட்டு கிளம்பி வரும்போது பார்த்திங்கன்னா மெட்ராஸில் செம்ம மழைங்க. சரின்னு சொல்லிவிட்டு மழையிலே நனைஞ்சிட்டு வீட்டுக்கும் கிளம்பலாம் சொல்லிவிட்டு கிட்ட வர இன்னும் கொஞ்சம் மழை ரொம்ப ஹெவியாக பெஞ்சிக்கிட்டு இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.